ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடலான்னு ஒரு சின்ன ஆசை. இந்த வீடியோவில் என்ன சொல்ல இருக்குன்னா, நான் அந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருந்து தொடர்ந்து தேவநாட்டில் பேசுகிறதும் அவர் என்கிட்ட நான் உனக்கு எப்பயுமே நான் உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், அதையும் அதை பற்றி சொல்லியிருக்காரு என்கிட்ட. உதாரணத்துக்கு இந்த 16ஆம் தேதி எனக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவங்க திருப்பியும் இந்தியாவில் அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்ததுலேருந்து நான் என் வாழ்க்கையில் நான் கடவுளோட ரொம்ப நெருக்கமாக என் வாழ்க்கையை அவருக்குன்னு நான் வாழும்போது என்னுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்வார்ன்றதையும் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தேவையை நான் எப்படி அறிய முடியும்னா, அவருக்குன்னு நான் உண்மையாக இருக்கும்போது அவரோட நான் எப்போதும் பேசிட்டு வாழும்போது இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனைகளை குறித்து பயம் இல்லாமல் ஒரு சமாதானம் இன்மையில் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய மக்களாகிய நாம் அவருக்குன்னு வாழும்போது அவர் நம்மளை பாதுகாத்து உலக மக்கள் அனைவருக்கும் நம்மளை ஒரு எடுத்துக்காட்டாகவும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தான் நான் பேச இருக்கிற டாபிக். உதாரணத்துக்கு நம்ம எவ்வளோ இந்த உலகத்தில் கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தில் கண்டுபிடிச்சாலும் அந்த கண்டுபிடிப்பும் ஒன்றும் இல்லை. அவருடைய இந்த உலகம் உண்டாக்கின கொண்டு இந்த உலகத்தை இந்த உலகம் மாதிரி பல உலகங்கள் இருக்குதுன்றதையும் விண்வெளி ஆராய்ச்சிகள் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு விண்கலம் 48 வருஷம் ஆச்சு அந்த விண்கலத்தை வானத்தில் செலுத்தி அது போய் இந்த பூமியை சுற்றி போச்சா இல்லாட்டி நேராக நோக்கி போச்சான்னு தெரியல. ஆனால் 48 வருஷம் போய் ஏதோ ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்க சொன்னாங்க. அப்படியாப்பட்ட அந்த கிரகம் தென்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அந்த மனிதர்கள் கண்டுபிடித்த செயற்கைக்கோள் அவ்வளோ தூரம் போயிருக்குன்றது ஒரு ஆச்சரியத்தில் உங்களுக்கெல்லாம் வழிவகுக்குது. ஆனால் அந்த ஒளியானது பூமியை தொடங்குது. அந்த 48 வருஷம் போகிறதுக்கு தூரமான அந்த இடத்துலேருந்து ஒளி வெறும் 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் நம்ம பூமியை சேர்ந்துடும். ஒளியோடைய வேகம் அப்படி 48 வருஷங்கிறது ஒளியோடைய வேகம் ஒரு நாளில் சேருதுன்றது எப்படி இருக்குது. அது மாதிரி மனிதனை படைச்சி இந்த பூமியில் 1000 வருஷம் வரைக்கும் வாழ வச்சது இப்போ 100 வருஷம் வரைக்கும் தான் பண்ணுறாங்களாம். நம்ம ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ அரிதாக இருக்குது பெரிதாக இருக்குது நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்மளை உருவாக்கினது நம்மளோட பெரியவர்ன்றதை அந்த ஒளியின் நம்ம மூலமாக நம்மளை எப்படி வியப்புக்குள் ஆளாக்கிட்டாருன்றதை பார்க்கும்போது தெரியுது. எனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னா, பாலியல் போன வாரத்துக்கு கிளாஸில் ரொம்ப மகத்துவமாக ஒரு
டீச் பண்ணார் பரிசுத்தாவியானவர் மூலயமா. அந்த கிளாஸை முடிச்சுட்டு நான் போயிட்டு பியானோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு அதிர்ச்சி இருந்தது. அந்த அதிர்ச்சி என்னென்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தங்க கொடுத்த ஐடியாவில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு தெரிய வந்துருக்கு. அதனால் இந்த உலகமும் இந்த உலகத்துக்குரிய விஷயமும் இந்த உலக மக்களும் ஒருத்தங்க பாதுகாக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தரை தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். அது மொத்தம் இல்லை, நம்ம குடும்பத்தில் சொந்தவங்க பக்கத்தில் இழந்துச்சு. ஆனால் நம்மளையும் நம்ம பூமியையும் அதில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கிறதுக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பிழைப்பூட்டி மரம் கொடி செடிகளை வளர வச்சு எல்லா விதத்திலும் நம்ம பாதுகாக்கிற தேவனை மறந்துட்டு கையால் நம்ம பார்த்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம தேவனை நம்ம பார்க்கலாம்னா, முதல் நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட அப்பாவை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய தாத்தா, அவரோட அப்பா பார்த்துருக்கேன். அப்படியே நம்ம பின்னோக்கி போயினே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளை எடுத்த இயேசு கிறிஸ்துவோடைய இதுதான் வரும். அந்த இடத்துல அவருடைய சாயல் தான் வரும். அந்த சாயலை தான் நம்ம எல்லோரும் எடுக்கோன்றதையும் இந்த அத்தி மரத்து கீழே நான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் தேவனுடைய சாயல் நம்ம மறந்துட்டு தேவனை பின்பற்றாமல் இதையோ பின்பற்றிருக்கோம். இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய சொல்கிறேன், என்னோடய உயிர் போனாலும் நான் தேவனிடத்தில் போவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எல்லாருக்கிட்டும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய நெருக்கத்தில் இருக்கன்றதுக்கு முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.